வணக்கம். ஒரு முறை பெங்களூரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தபோது, ஒரு சனிக்கிழமை வேலைக்கு போக வேண்டியதா இருந்தது. காலையில 6 மணிக்கு போகணும். ஸோ சனி, ஞாயிறுங்கிறதுனால கூட்டமே இல்ல. அந்த பேருந்து எப்போவுமே ரொம்ப நிரம்பி வழியும். ஆனா யாருமே இல்ல. நான் மாத்திரம் தனி ஆள். ஸோ அந்த பேருந்து நிறுத்தம் வரும்போது நான் இறங்கறக்கு தயாரா இருந்தேன். அப்போ அந்த இளைஞர் ஒரு டிரைவர் வந்து ஒரு 40 வயது இருக்கலாம் அதிகபட்சம். அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. ஏன்னா, நீங்க அவ்வளோ பரவசமா இருந்தது அந்த காலை பொழுது. ஒரு அருமையான ஒரு பனி, ஒரு இளம் வெயில், ஒரு மென்மையான குளிர். அற்புதமான ஒரு தருணம் அது. அவர்னால கட்டுப்படுத்தவே முடியல. ஒரே ரொம்ப அப்படியே குஷியா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கன்னடத்தில அப்படியே பேசிக்கிட்டே வந்தாரு. எனக்கு கன்னடம் சுத்தமா தெரியாது. அதற்காக முன்னாடி பல பேர் இழிவுபடுத்தியிருக்காங்க, கேலி செஞ்சிருக்காங்க. ஆனா, அவருக்கு அத பத்திலாம் யோசிக்கவே இல்ல. நான் என்ன மனிதன், என்ன பாஷை பேசுறேன்லாம் அவர் நினைக்கவே இல்ல. நான் ஒரு மனிதன். என்ன பார்த்தோனே அவருக்கு அப்படியே பொங்கி தீர்த்துட்டாரு. அதுதான் மனிதர்களின் இயல்புன்னு எனக்கு தோணுது. அதாவது மகிழ்ச்சியை வந்து பகிர்ந்து கொள்ளணும். அது நம்ம யாருக்கு என்னன்னே எதிர்பார்க்க மாட்டோம். அதனால தான் நம்மள் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் ஸ்டேடியம், சினிமா இதுக்கெல்லாம் போறதுக்கு விரும்புகிறோம். திருவிழாக்கள் இதெல்லாம். ஆனா, அங்க முன்பின் தெரியாத மனிதர்கள். ஆனா, அந்த பரவசத்தில அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். மற்றவர்களும் அத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு கட்டற்ற மனநிலையை உருவாக்குது. அப்ப நாம் யாரு என்பதிலிருந்து நாம் விடுதலை பெற முடியுது. அதனாலேயே பலரும் அத விரும்புறாங்கன்னு எனக்கு தோணும். இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, புத்தாண்டுக்குலாம் எதுக்கு அவ்வளவு கூட்டம்? ஆச்சரியமா தான் இருக்கும். நிம்மதியா வீட்ல உட்காந்து ஒரு புது வருடத்த நிதானமாக, நிறைவாக தொடங்காம கூட்டத்தில போயி, இதெல்லாமே மனிதர்களின் மனநிலையை காட்டுது. சில சமயம் நம்முடைய துக்கத்தை மறக்க கூட்டத்தை தேடிச் செல்றோம். சில சமயம் நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள கூட்டத்தை தேடிச் செல்றோம். யோசிச்சு பாருங்க. துக்கத்தை பகிர்ந்து கொள்ள நமக்கு தெரிந்த நண்பர்களை தேடிச் செல்வோம். மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள தெரியாதவர்களாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தேடிச் செல்வோம். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள். நாம தான் கவனிக்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம எப்படி மனிதர்களை அணுகுறோம், எப்படிப்பட்ட மனிதர்களை அனுமதிக்கிறோங்கிறது நமக்கு மட்டுமே உரியது. ஏன்னா, ஏதோ ஒரு கட்டத்தில் மனிதர்கள் நம்மளுக்கு தேவை. அவர் நம்மளோட இளைஞர்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், விவரம் தெரிந்தவர்களாக, விவரம் குறைந்தவர்களாக, ஆணாக, பெண்ணாக, குழந்தையாக, முதியவராக எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். வெவ்வேறு விதமான மனிதர்கள் நம்மளுக்கு தேவை. ஏன்னா, அந்த வெவ்வேறு விதமான மனிதர்கள் வந்து வெவ்வேறு விதமான கண்ணாடிகளைப் போல பிரதிபலித்து நம்மை நமக்கு காட்டுவார்கள். ஆனா, அதே சமயம் அந்த மனிதர்கள் உண்மையாகவும், நேர்மையாகவும் இருக்கணும். இல்லாட்டி அவர்களால் எந்த பயனும் கிடையாது. நாம் நம்மை ஒரு பொழுதும் சுயமாக அறிந்து கொள்ளவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அறிந்து கொள்வதுன்னா என்ன? நாம் அல்லாத ஒன்றை தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நம்மை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இப்போ நம்மை நாம் அறிந்து கொள்வதுன்னா என்ன? நாம் அல்லாத ஒன்றின் முன்னிலையில் நாம் என்னவாக இருப்போம் என்பதை அறிந்து கொள்வது தான் நம்மை அறிந்து கொள்வது. நாம் அல்லாத ஒன்றுனா என்னது? மற்றவர்கள். இப்போ மற்றவர்கள் முன்னிலையில் நாம் எப்படி நம்மளை வெளிப்படுத்திக் கொள்கிறோம்? அதுதான் உண்மையில் நாமே அறிந்து கொள்வது. ஒரு பெண்ணின் முன்னால் நாம் நம்மளை எப்படி வெளிப்படுத்திக் கொள்கிறோம்? அந்த பெண் ஒரு அழகான பெண்ணாக இருந்ததுன்னா, நம்முடைய நண்பனின் மனைவியாகவோ, தங்கையாகவோ யோசிச்சு பாருங்க. திருமணமான பெண்ணா இருந்ததுன்னா, எப்படி நம்முடைய நடவடிக்கை, பாவனை, நம்முடைய உடல் அசைவுகள், சிந்தனைகள் எல்லாம் மாறுது. இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள். நாம எல்லோருமே எதிர்கொள்ளும் விஷயங்கள் தினசரி. பேருந்தில், வேலை செய்யும் இடத்தில், இல்லையா? ஆனா, இதெல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம். கவனிச்சாலும் இதெல்லாம் கண்டுக்காத மாரி, கண்டுகொள்ளாத மாரி அப்படியே போக பார்ப்போம். பூசி மெழுக பார்ப்போம்.
ஏன்னா அதை நுட்பமாக கவனிக்க தொடங்கினா நம்மளுக்கே தெரியாது நாம் ஏன் சிலபடி நடந்துக்கிறோம், சிலதை விரும்புகிறோம், சிலதை வெறுக்கிறோம், ஏன் சிலர் சில விதங்களில் நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் புரிந்து கொள்வது ரொம்ப சிரமமாகும். வாழ்க்கை சிக்கலாகும். எதுக்கு தலைவலி அப்படியே விட்டுட்டு மறந்துட்டு வாழ பார்க்குறோம். ஆனால் அப்படியெல்லாம் விட முடியாது. நம்முடைய ஆழ்மனம் ஒன்று கிராஸ் பண்ணிருச்சு, அதுக்குள்ளே ஒன்று விழுந்துருச்சு அப்படின்னா அது எளிதில் அதை கைவிடாது. இப்போ அதுதான் அந்த முன்பின் தெரியாத அந்த டிரைவர் வந்து ஒரு குஷியாக தன்னை பகிர்ந்துக்கிட்டார் அப்படின்னா, அந்த மனநிலை அவரை கடந்து அவருடைய அகங்காரம், தான் ஒரு டிரைவர், தான் வண்டி ஓட்டுறேன், இவர் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் மறந்து அவர் வெளிப்படுத்திக்கணுங்கிற அந்த உணர்வு எழுச்சி அவரிடம் தந்திருக்கு. அது ஒரு அழகான உணர்வு. சில உணர்வுகள் அப்படி அழகானதாக இருக்கும், சில உணர்வுகள் நமக்கு பிடிக்காததாக இருக்கும். இதுவே கூட்டமாக இருந்ததுன்னா அவர் எப்படி நடந்துக்குவார்னு சொல்கிறது கஷ்டம். ஸோ ரொம்ப இதெல்லாம் வந்து யோசித்து குழம்பவும் முடியாது. ஏன்னா அது நிகழ்ந்தது என்னவோ அதுதான் நிகழ்ந்தது. அது வேறு எப்படி நிகழ்ந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த நிகழ்ந்ததிலிருந்து நாம் என்ன கிரகித்து கொண்டோம், அதுக்கு தான் மற்றவர்கள் தேவை. இது நடிப்பில் தான் லைஃப் இஸ் ரிலேஷன்ஷிப்னு ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார். ஏன்னா இன்னொருவர் இருந்தால் தான் நாம் யார் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? இன்னொருவர் யாருமே இல்லைன்னா நம்ம யாராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். உலகத்தில் வேறு எந்த மனிதருமே இல்லைன்னா நம்ம யாராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படி இருப்பதனால ஏதாவது அர்த்தம் இருக்குமா, பொருள் இருக்குமா? இப்போது இதெல்லாமே நாம் தான் கவனிக்கணும், நாம் தான் புரிஞ்சிக்கணும். நம்மை நாம் அறிந்து கொள்ளணும்னா நாம் ஒரு பூட்டு போலன்னா மற்றவர்கள்லாம் சாவி போல தான். எந்த சாவி நம்மளை திறக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எந்த சாவி நம்மளை திறக்க முயற்சிக்கும் போது நம்மை நம்மால் உணர முடியும் இல்லையா? இந்த சாவி திறக்குமா திறக்காதா, ஏன் திறக்காது, நம்மளுக்கு அது தெரியணும். நம்ம எப்படிப்பட்ட பூட்டுன்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு தான் மற்றவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் நம்மை ஊடுருவுறாங்க, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நினைகிறாங்க, நம்முடைய எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே நுழையிறாங்க. அதனால தான் வந்து சார்த்ரே வந்து சொல்லியிருக்காரு த அதர் இஸ் ஹெல் அப்படின்ட்டு. ஏன்னா அடுத்தது நரகம், அடுத்தது வந்து நம்மளை கட்டுப்படுத்துது மறைமுகமாக. அது அழகான பொருளாக இருந்ததுன்னா நம்மளை ஈர்க்குது, வா அப்படி என்ன வந்து அடை அப்படின்னு சொல்லி ஈர்க்குது நம்மளை. அது நம்மளுக்கு பிடிக்காத ஒன்றா இருந்ததுன்னா நம்மளை வெறுக்க வைக்குது. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை உணர்ச்சி வசப்பட வைக்குது, உணர்ச்சி கொள்ள வைக்குது. உணர்ச்சி உருவாகும் போதே நாம் வந்து நிலை இல்லாமல் தவிக்க தொடங்குவோம். ஏன்னா உணர்ச்சி என்பது தண்ணீரின் அடையாளம். அது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமையை குறிக்கிறது. சிந்தனை என்பது ஸ்திரத்தன்மை கொண்டது. ஆனால் எல்லாவற்றையுமே சிந்தித்து செயல்பட முடியாது. பேருந்தில் சென்றுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தரை பார்க்குறோம், நம்ம மனதில் சில எண்ணங்கள் எழுது, உணர்ச்சிகள் எழுது. அதை எப்படி நம்ம அதன் பிறகு நம்ம சிந்தனையை கொண்டு அதை கட்டுப்படுத்தலாம், கட்டுக்குள் வைக்கலாம். ஆனால் அந்த எண்ணமோ உணர்ச்சியோ எழுவதையே நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ அதுதான் இந்த எனர்ஜியை நம்ம கவனிக்கணுங்கிறது. ஏன்னா எண்ணம், சொல், செயல், இப்படி எனர்ஜி ஒன்று 3 விதங்களில் வெளிப்படும். எண்ணத்தில் ரொம்ப மென்மையாக இருக்கும், சொல்லில் ஒரு வடிவம் கொள்ளும், செயலில் ஒரு முழுமையான வடிவத்தை அது பெறுது. ஏன்னா செயலை செஞ்சதுக்கப்புறம் இல்லைன்னு மறுக்க முடியாது, சொல்லிட்டாலும் மறுக்க முடியாது. எண்ணமாக இருக்கும்போது மறுக்க முடியும். ஆனால் எண்ணமே வராமல் இருக்கணும்னா அப்போது நம்முடைய எனர்ஜியை கவனிக்கணும். அதெல்லாம் நம்மளால் உணர முடியும். அதாவது இப்போ நீங்கள் பேருந்துக்குள்ளே ஏறுறோம் அப்படிங்கும்போதே பல நுட்பமான விஷயங்களை நம்மளால் உணர முடியும். அந்த பேருந்தில் இருக்கும் மனம், அந்த கூட்டம், கசகசப்பு, வெளியில் இருக்கும் வெக்கை, நாம் எவ்வளோ வேகமாக செல்லணும், அவ்வளோ அவசரம், இதெல்லாமே வெவ்வேறு உணர்வுகளை நம்முடைய மனதுக்குள் ஏற்படுத்தும் இல்லையா? அப்போ அங்கே இருக்கும் கூட்டம், அங்கே இருக்கும் பெண்கள், அங்கே இருக்கும் சப்தம், அங்கே இருக்கும் பாடல், ஒளி, இது எல்லாமே வெவ்வேறு மனநிலையை ஏற்படுத்தும். அப்பயே நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்கப் போகுது, நாம் கட்டுப்பாடோடு இருப்போமா இல்லையா, என்ன ஏது, நிறைய விஷயங்கள் தெரியும். இதெல்லாம் படிப்படியாக தான் ஒரு இடத்துக்கு சென்று ஏதாவது எண்ணத்தை உருவாக்குது, சொல்லாக வெளிப்படுது, செயலாக வெளிப்படுது.
அப்போது அந்த சூழலுக்குள்ளே நுழையும் போதே அந்த எனர்ஜிக்கு நம்மளை அனுமதிக்கிறோம். அது நம்முடைய மன உறுதி எவ்வளவு இருக்குதுங்கிறத பொறுத்து நாம் மன உறுதி கொண்டவர்களாக இருந்தோம்னா கட்டுப்படுத்தி கொண்டு நம்மளை கைவிடாமல் இருப்போம், உறுதியாக இருப்போம். நம்ம மன உறுதி குறைந்தவர்களாக இருந்தோம்னா நம்முடைய கட்டுப்பாட்டை இழந்து நம்ம ஏதாவது சொல்லியிருப்போம், செஞ்சுருப்போம். இப்போது இங்கே பெரும்பாலும் இங்கே மன உறுதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எண்ணம் உருவானதுக்கப்புறம் அதை கட்டுப்படுத்துவதாக, அது சொல்லாக வெளிப்படுத்தாமல் இருப்பதை தான் குறிக்குது. மன உறுதி கொண்டவர்கள் பார்த்திங்கன்னா இறுகிய முகம் கொண்டவர்களாக இருப்பாங்க. தன்னை என்ன நினைக்கிறோன்னு வெளியில் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு எண்ணங்கள் நிறைய. இப்போ வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது அவங்க கட்டுப்பாடோடு இருக்காங்க. அதுதான் மன உறுதின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இது வந்து நிறைய மன அழுத்தத்தை தரும். ஏன்னா அது எண்ணம் உருவாயிருச்சு அப்படின்னா அந்த எண்ணம் நம்ம அறியாமல் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு அலையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஒரு எண்ணம்ங்கிறதே ஒரு எனர்ஜியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். யோசிச்சு பாருங்கள், ஒரு அல்வா துண்டு நினச்சி பாருங்கள், ஒரு காஃபி, ஒரு அழகான சாக்லேட்டு, கேக்கு, இல்லை நல்ல பிரியாணி, பரோட்டா, சால்னா, இதெல்லாம் இருந்தால் இப்படி இருக்கும். இதெல்லாம் நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறமே உங்களால் இயல்பாக இருக்க முடியாது இல்லையா? உடனே வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்ணும் போல் இருக்கலாம், ஒரு பிஸ்கட் சாப்பிட்ணும் போல் இருக்கலாம், இல்லை இன்றைக்கி இதை கேட்டது உடனே நம்ம லஞ்சுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்லாம். யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் நம்முடைய மனநிலையை மாற்றி இருக்கும். அந்த சொற்களை சொல்லும்போதே அந்த சொற்களோட அதை குறித்த ஒரு நினைவு, அதோடைய சுவை, இதெல்லாம் உங்கள் மனதில் வெளிப்பட்டிருக்கும். அதுதான் மொழியோட பலம், சக்திங்கிறது. இப்போ இதெல்லாமே அது எனர்ஜி, சொல்லுக்கும் எனர்ஜி இருக்குது. இப்போது நம்ம ஒரு சூழலுக்குள்ளே போகும்போது தான் அந்த எனர்ஜி வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகுது. அந்த எனர்ஜி நம்மளை தாக்குது. அப்புறம் மன உறுதியை கொண்டு அந்த எனர்ஜியை கட்டுப்படுத்தணும். அது எண்ணமாக இருக்கும்போது எளிதில் கட்டுப்படுத்த முடியும். சொல்லாகிருச்சு, அதாவது எண்ணம்னா நம்ம மனசுலேயே ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நாம் முழுமையாக கவனம் தராத வரைக்கும் அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதை கவனம் தந்துட்டோம் அப்படின்னா அந்த எண்ணம் வந்து ஒரு வடிவம் கொள்ள தொடங்கிருச்சு, ஒரு ட்ராக்ஷன் கிடச்சிருச்சு அதுக்கு அப்படின்னா அதை கட்டுப்படுத்துவது சிரமமாக இருக்கும். சொல்லாக வெளிப்பட்டால் இன்னும் சிரமம், செயலாக வெளிப்பட்டால் இன்னும் சிரமம். அப்போ அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நாம் அந்த சூழலுக்குள்ளே நுழைவதிலிருந்து நம்மளை குறித்த கவனம் இருக்கணும். அது வந்து எளிதும் ஒரே சமயம் சிக்கலானதும் கூட. இப்போ பேருந்தில் செல்கிறோம் அப்படின்னா நம்ம பேருந்தை ஏறோடனே ஒரு கம்பியை பிடிக்கிறோம். அந்த கம்பி எப்படி இருக்குது உணர முடியுமா நம்மளால்? நம்மளுக்கு ஆளுக்கு கீழே எப்படி இருக்குது அந்த பேருந்து, நம்மளால் உணர முடியுமா? இதையெல்லாம் நம்ம உணர தொடங்கணும் அப்படின்னா நம்முடைய கவனம் பேருந்தில் என்ன நிகழுது, யாருன்னு இருக்காங்கங்கிறத நோக்கி திரும்பாது. ஏன்னா அதெல்லாமே ரொம்ப நுட்பமான உணர்வுகள். அந்த கம்பியோட சொரசுறுப்போ, வளவளப்போ, அதில் இருக்கும் அந்த குளிர்மை, இல்லை சூடு, அதெல்லாம் உணர்ந்தோம் அப்படின்னா நம்முடைய உடல் உடனே ஒரு அமைதியை உணரத் தொடங்கும். அது ரொம்ப நுட்பமான விஷயம். அது நீங்கள் உணர்ந்து பாருங்கள் அடுத்த தடவை. இப்போது இதன் அடிப்படையில் தான் நான் ஒரு தியானம் ஒன்று சொல்லியிருப்பேன். ஒரு கல்லை வந்து கையில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கல்லோட அதிர்வை நம்மளால் உணர்ந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா அது ஆழமாக நமக்குள்ளே ஒரு பதற்றமின்மையை உருவாக்கிக்கிட்டு இருக்கும். அந்த கல்லில் இருக்கும் அமைதியை நம்முடைய ஆழ்மனம் உணரும். இப்போ நான் நேரோட காலையில் இதை பற்றி பேசியிருக்கேன். அந்த பயமும் பதற்றமும் நம்ம எலும்பு மஜ்ஜை வரைக்கும் ஊடுருவி இருக்கும். அதை நீக்கணும் அப்படின்னா நம்மளை விட வலுவான ஒன்றை நாம் இறுக்கி கொள்ள வேண்டியது இருக்கும். அது ரொம்ப ஆழமானது. பல பயங்கள், பதற்றம் வந்து மனதளவில் சிந்தனை மூலமாக, எண்ணங்கள் மூலமாக உருவாவது. இப்போது அதனால தான் நம்மளுக்கு கடவுள் போன்ற ஒரு கற்பனை உருவம், வடிவமே உதவியாக இருக்கும். ஏன்னா அதுவும் ஒரு கற்பனை தான். பேய் என்பது கற்பனைனா பேயை ஓட்டுவதற்கு கடவுள். ஒரு பயத்தை இன்னொரு பயத்தை, ஒரு கற்பனை இன்னொரு கற்பனையை கொண்டு ஓட்டுறோம். ஆனால் இதெல்லாமே அடிப்படையில் உண்மை இல்லை.
பொய்யானவைன்னு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவை கிடையாது. கடவுளும் தேவை கிடையாது, பேயும் தேவை கிடையாது இல்லையா? அதுதான் நான் சொல்வது. அப்போ அதை உணர்வது என்னதுன்னா உடல். ஏன்னா சிந்தனையால் உணர முடியாது, சிந்தனையால் அறிந்து கொள்ளலாம். கடவுள்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், பேய்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். கடவுள் என்பதும் கற்பனை, பேய்ங்கிறதும் கற்பனை. இது எல்லாமே சிந்தனையில் தான் உருவாகுது இல்லையா? அதே சமயம் நாம் இப்போது நீங்கள் உங்கள் உடலை முழுமையாக உணர்றீங்க, இப்போ இந்த குரலை முழுமையாக உணர்றீங்க. இப்போ நீங்கள் காஃபி குடிச்சிட்ருக்கீங்கன்னா அந்த சூட்டை உணர்றீங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் உங்கள் மனம் எந்த செயலுமே செஞ்சுருக்காது, எந்த வார்த்தையுமே அது மனதில் எழுந்திருக்காது. அப்போ முழுமையாக அந்த உணர்வாக நீங்கள் இருந்திருப்பீங்க. அப்போ சொற்களை கடந்து, வார்த்தையை கடந்து, மொழியை கடந்த ஒரு மௌனத்தை நீங்கள் உணர்றீங்க. மௌனம்னா வார்த்தைகள் அற்று இருக்கணும், வார்த்தைகள் அற்று இருக்கணும். அதற்காக உணர்வுகள் அற்று இருக்கணும்னு பொருள் கிடையாது, ஜடம் மாதிரி இருக்கணும்னு கிடையாது. ஒரு மலரோட மனத்தை முகரும் போதும் நம்ம மௌனமாக தான் இருக்கோம். ஒரு சாப்பாட்டை ருசிக்கும் போதும் நம்ம மௌனமாக தான் இருக்கோம். ஒரு இசையை ரசிக்கும் போதும் நாம் மௌனமாக தான் இருக்கோம். ஒரு குரலை கேட்கும் போதும் நாம் மௌனமாக தான் இருக்கோம். இப்போ மௌனம் என்பது அந்த செயலோட ஊடுருவி இருக்குது, அது உள்ளூர உறைந்து இருக்குது. அப்போ நம்ம நுட்பமாக எந்த செயலையும் முழுமையாக கவனம் தந்து செஞ்சோம்னா அந்த செயலில் மௌனம் கலந்து இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? ஓவியம் வரைகிறோன்னா எப்படி நுட்பமாக கவனித்து வர வேண்டியதாக இருக்குது, காணொலியை பேசுகிறதுக்கு நுட்பமாக கவனித்து பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த நுட்பமாக கவனித்து செய்யும் போதே அதுக்குள்ளே மௌனம் இருக்குது. அந்த மௌனம் இருந்தால் தான் அந்த கவனத்தை நாம் தர முடியும், ஒரு தொகுத்து கொண்டு கோர்வையாக எதையும் செய்ய முடியும். கவனிச்சு பாருங்கள், எதுலையாவது போதிய அளவு கவனம் தரும் திறன் கொண்டவர்களாக தான் எதையாவது உருப்படியாக செய்ய முடியும். அப்போ போதிய அளவு கவனம் தரணுன்னா அந்தக்குரிய மன உறுதி இருக்கணும், அந்த மௌனம் அவங்களுக்குள்ள ஊடுருவி இருக்கணும். இல்லாட்டி அவங்களால கவனம் தர முடியாது. அவங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா அப்படியே ஊசலாடிக்கிட்டே இருக்கும், மேலோட்டமாக எதையாவது ஆசை போட்டுக்கிட்டே இருக்கும், இது அதுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆழமாக எதையும் சிந்திக்க தெரியாது, பேச தெரியாது, பேசினாலும் புரிந்து கொள்ள தெரியாது. நம்ம பலரும் அப்படி தான் இருக்கோம். நம்ம பலருக்கும் தமிழ் தெரியும்னாலும் நம்ம ஆழமாக ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஒரு காணொலியை நம்மளால் கேட்க முடியாது. ஏன்னா அரை மணி நேரம் காணொலியை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அரை மணி நேரம் பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் அது பேசப்பட்ட அதே விதத்தில் புரிந்து கொள்ளும் திறன் இருக்கணும். அதுக்கு முதல்ல கவனிக்கும் திறன் இருக்கணும். 2-3 நிமிஷம் கேட்டோடனே என்னப்பா இது ஒரே போராக இருக்குது, சலிப்பாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் எழுந்தது அப்படின்னா முடிஞ்சுது. அது பிறகு நம்ம எதையுமே கேட்க முடியாது. இப்போ இதெல்லாமே கவனித்து பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தைக்கும் மனசில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் ஒரு பாமரனுக்கும் ஒரு படித்தவனுக்கும் ஒரு ஒரு ஞானத்தின் படியில் இருப்பவருக்கும் வித்தியாசம். பாமரனுக்கு மன சலசலத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு சொல் உச்சரிக்கும் விதமும் அவன் மனதுக்கு பிடித்ததாக இருக்கும். அப்படின்னா அடுத்த வார்த்தையை கேட்பாங்க, இன்னும் அடுத்த நிமிஷம் கேட்பாங்க, இன்னொரு அடுத்த காணொலியை கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதுதான் அங்கே அடிப்படை. மாறாக ஒன்று கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற முனைப்பில் கேட்பவங்க, அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் வேணும், ஒரு தொடர்ச்சி வேணும், தொடர்பு இருக்கணும். அதே சமயம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்து ஒரு தெளிவில்லாமல் இருந்தாலும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு பிடித்த விதத்தில் கிடைக்காது. அதுவும் நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம் நினச்ச விதத்தில் எல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போ நம்மளால் கற்றுக்கொள்ளவே முடியாது எதுவுமே. அதற்கு 3வது கட்டத்தில் தான் ஒரு காணொலியோ ஒரு புத்தக வாசிப்பையோ ஒரு ஞானத்தின் கோணத்தில் அணுகுபவர்கள் பார்த்திங்கன்னா அதுலேருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோன்னு கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா நாம் என்ன அறிந்து கொள்கிறோங்கிறது அப்போடைய மனநிலை, நம்முடைய பக்குவம் போன்றவற்றை பொறுத்தது. ஒரு புத்தகத்தை 25 வயசில் வாசிப்பதற்கும் 50 வயசில் வாசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா?
அந்த வித்தியாசம் என்ன உருவாக்குது? அந்த புத்தகம் உருவாக்குவதில்லை. அந்த 25 வருடங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றம், நாம் அடைந்திருக்கும் பக்குவம், அதுதான் அதை நம்மளை தயார் செய்து வைத்திருக்கு. அப்போ அந்த புரிதல் இருக்கும். அந்த புரிதல் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கவனமாக கேட்பாங்க. நம்முடைய நாம் கேட்கும் விதத்திலையும், நம்முடைய கவனத்திலையும், நாம் புரிந்து கொள்ளும் விதத்திலையும் கூட குறைகள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்களுக்கு இருக்கும். அப்போது அவங்க முழு கவனத்தையும் தருவாங்க, முழுசாக புரிஞ்சு காட்டியும் கேட்பாங்க. இப்போ இதெல்லாம் நாம் கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு சினிமா பார்க்கறதா கூட நம்மளுக்கு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு அது பிடிக்கலைன்னா நம்ம எந்திரிச்சு போனால் நம்ம ஒரு பாமரன் தான், சினிமாவை பொறுத்த வரைக்கும் கூட. அதே சமயம் சில பேர் சினிமா எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் வந்துட்டோமே, 300 டிக்கெட் வாங்கிட்டோமே, இன்னும் பஸ்ஸு கிடைக்கணுன்னா இன்னும் 3 மணி நேரம் இருக்குது, வேறு வழியே இல்லையேன்னு சொல்லி கடனுக்கேன்னு பார்த்துட்டு இருக்கவும் செய்யலாம். நம்ம வாழ்க்கையை அப்படியும் வாழவும் கூடும். ஸோ நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறத நாம் ஏதாவது விதத்தில் புரிஞ்சிக்கணுன்னா வேறொருவர் வேண்டியது இருக்குது, வேறொருவர் சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது. நீ பண்ணுறது சரி, நீ பண்ணுறது தப்பு, நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீ அப்படி பண்ணியிருக்கணும். முன்பே சொன்னது போல் அதற்கு சரியான மனிதர்கள் இருக்கணும். அதை சுட்டி காட்டுவதற்கு நேர்மையான உண்மையான மனிதர்கள் சுட்டி காட்டும்போது அதுக்கு ஏதாவது பொருள் இருக்கும். நம்ம சொல்கிறதெல்லாம் சான்ஸே இல்லை, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதனால் ஏதாவது பயன் இருக்கா நம்மளுக்கு? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நாம் தான் புரிந்துக்கொள்ளணும். இது தனி மனிதர் தான் செஞ்சாகணும், வேறு வழியே கிடையாது. நாம் தான் நம்மளை பூட்டி கொண்டிருக்கோம். எப்படி பூட்டி கொண்டிருக்கோம்னு நம்மளுக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்தே வெவ்வேறு விதமாக நம்மளை அடையாளங்களை உருவாக்கி, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன்னு எல்லாம் பண்ணி 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 இப்போது நாம் இருக்கும் நிலைக்கு வந்திருக்கோம். அதுக்கெல்லாம் நாம் தான் காரணம். அது அந்த முடிச்சிலிருந்து நம்மளை நாமளே அவிழ்த்து கொள்ளணும், வெளியில் வரணும், அதையும் நாம் தான் செய்யணும். ஆனால் தனியாக செய்ய முடியாது, அதற்கு மற்றவர்கள் உதவக்கூடும். அது யார் உதவுவாங்க, எப்படி உதவுவாங்கன்னு அதையெல்லாம் நாம் தான் கண்டுபிடிச்சிக்கணும். இதுதான் வாழ்க்கை என்பது என்னை பொறுத்த வரைக்கும். அந்த பேருந்து ஓட்டுநரை போல தான் நானும் சில சமயம் உணர்கிறேன். ஒரு மகிழ்வான மனநிலையை உணரும்போது பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுது. அது யாருமே இல்லாத போது யார்கிட்ட பகிர்ந்து கொள்வது? அது உண்மையிலே தொழில்நுட்பம் ரொம்ப வசதியாக இருக்குது, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் இதை பகிர்ந்துக்கிறேன், நான் ஒரு மகிழ்ச்சியான உணர்வை பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ யாரோ என்னைக்கோ எங்கேயோ கேட்டு அந்த உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடும், உணரக்கூடும். அப்போ மகிழ்ச்சி இன்னும் இறக்கலைன்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு மகிழ்ச்சியை பதிவு செய்து வெளியிடும்போது அது எங்கேயோ அது மிதந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மலரின் மனத்தை ஒரு பாட்டிலுக்குள்ளே அடைச்சி அதை மிதக்க விடுவது போல் கடலில். யாராவது என்றைக்காவது அந்த பாட்டிலை திறந்தாங்கன்னா அதுக்குள்ளே அந்த மலரின் மனம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. தெரியலை. ஆனால் அந்த கற்பனைகள்லாம் அழகாக இருக்குது இல்லையா? அவ்வளோதான் வாழ்க்கை. உங்களையே மகிழ்ச்சியாக உணர்கிறேன். யாராவது என்றைக்காவது கேட்க போகிறீங்க, நீங்களும் அந்த மகிழ்ச்சியை கொஞ்சமாவது உணரக்கூடும். அதுதான் அந்த மகிழ்ச்சிக்கு காரணம். எப்போதும் சொல்வது போல, நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.